இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுவை மாநிலத்தில் டெங்கு, கொரோனா பாதிப்புகள் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது ஜனநாயக படுகொலை என்று கண்டித்துள்ள புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மோடி அரசு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக விமர்சித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் மட்டுமே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் கூட்டம் சபாநாயகர் செல்வம் தலைமையில் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உருவாக்கிய காய்கறி, மூலிகை தோட்டங்களை பார்வையிட்டு பாராட்டிய நடிகர் பார்த்திபன், அங்குள்ள நூலகத்திற்கு நூல்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குவதாக உறுதியளித்தார். இதுபோன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள